மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. மே 3, 2023. இயல்பாக ஏற்றுக்கொள்வோமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக வாழ வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. அன்கண்டிஷனல், எந்த ஒரு கண்டிஷனும் போடாமல் நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளால் ஒரு இலகுவான வாழ்க்கையை வாழ முடியும். நாம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கூட வாழ முடியும். இப்போ இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்வது என்றால் அதனுடைய பொருள் என்ன, அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம். நாம் எது வரைக்கும் எதையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வரைக்கும் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. என்ன கிடைச்சாலும் சரி, எவ்வளவு கிடைச்சாலும் சரி, யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைத்தால் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன், இறைவனே கிடைத்தாலும் கூட இன்றைக்கும் பலவிதமான ஏமாற்றங்களை அனுபவம் செய்து இயல்பாக இல்லாத எத்தனையோ பேரை நம்ம பார்க்கின்றோம். கிடைத்திற்கரிய இந்த ஞான பொக்கிஷம் கிடைத்த பிறகும் கூட தங்களுடைய வாழ்க்கையை பொருள் பொதிந்த வாழ்க்கையாக வாழ முடியாமல் தத்தளிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே தான் எதையுமே நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும் அப்படி என்ற விஷயங்களை எல்லாமே. ஆனாலும் கூட நாம் ஏதோ ஒன்று எனக்கு சரியாக நடக்கவில்லை என்றாலும் கூட அதிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்றேன் என்று பாருங்கள். அது உங்களுக்கு பயனுடையதாகவே இருக்கின்றது. ஏன்னா மனித மனம் எப்பொழுதுமே எதிர்பார்த்ததை அடைய வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றது. ஆசைக்கோ அளவே இல்லை. ஒரு ஆசை முடிந்தால் அடுத்த ஆசை தானாகவே துளிர்த்து விடுகின்றது. ஆசைகளுக்கும் அளவில்லை. நாம் அதற்காக உழலுவதிலும் பயனில்லை. ஆகவே தான் எல்லாம் நன்மைக்கே என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட தீமையையும் எப்படி நாம் நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியும்? எனது ஒரு இயல்பான சுபாவத்தின்படி நான் இருக்க வேண்டுமென்றால் நான் அன்கண்டிஷனலாக இயல்பாக ஏற்றுக்கொள்பவனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அதற்கான முயற்சியில் ஒரே ஒரு விஷயம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் கீப் கோயிங் ஆன், மூவிங் ஆன், சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் கூட நாம் வெற்றி அடையணும்னா வேகமாக ஓடணும். சரி, என்னால் வேகமாக ஓட முடியலன்னா அட்லீஸ்ட்டு நடந்தாவது போகணும். சரி, நடக்க தான் முடியல அப்படின்னாலும் ஊர்ந்தாவது போகணும். ஊர்ந்தாவது நம்ம போகலைன்னா எப்படி நாம் லட்சியத்தை அடைய முடியும்? ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பான நிலையே என்னென்னா நாம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது தான். ஆக நம்மளுடைய லட்சியத்தை இறுதியில் தான் அடைவோம், எதிர்காலத்தில் தான் அடைவோம் என்றெல்லாம் இல்லை. நாம் அதை பிரித்து ஒவ்வொரு பகுதியாக அதை நாம் அடையும் போது கூட இறுதியில் நாம் அடைய வேண்டிய மகிழ்ச்சியினுடைய சதவீதத்தை இப்போயே நம்மளால் அனுபவம் பண்ண முடிகிறது. அதனால்தான் வாழ்க்கையில் கோல் செட்டிங் ரொம்ப முக்கியமானதாக அங்கம் வகிக்கின்றது. அப்போ இந்த கோல் செட்டிங்கில் லாங் டேர்ம் கோல் மட்டும் இருக்கக்கூடாது, ஷார்ட் டேர்ம் கோல்னு நம்ம பண்ணணும். எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம். அந்த பிளானிங்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் இடையில் அந்த கேப் வரும்போது தான் நாம் சிரமப்படுகின்றோம், உழைக்கின்ற ஒரு அனுபவத்தையும் செய்கின்றோம். எனக்கு பிடித்த ஒரு காரியத்தை நான் செய்தேன்னா அதில் எனக்கு உழைப்பே தெரியாது. அதனால்தான் கர்ம யோகியாக நாம் வாழும்போது உழைப்பு என்பதே நமக்கு இருப்பதில்லை. லைஃபே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அனுபவம் ஆகின்றது. ஆக நாம் எப்பொழுதும் மூவ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இதில் எனக்கு முயலாமையினுடைய கதை நினைவுக்கு வருகின்றது. அது பாருங்கள், முயல் ஆமை ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கனாலே தெரியும். முயலாமை மீன்ஸ் நான் எந்த எஃபர்ட்டுமே பண்ணலைன்னா, நான் முயற்சியே பண்ணலைன்னா, அதையும் நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலைன்னா எப்படி என்னால் வெற்றி அடைய முடியும்? முயல் வேகமாக ஓடக்கூடியது, ஆமை மெதுவாக தான் நடக்கக்கூடியது. அதனுடைய இயல்பே அதுதான். ஆனால் முயல் தூங்கிவிட்ட காரணத்தினால ஆமை தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தனால தான் அது வெற்றியை அடைந்தது.
அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னுடைய இயல்பு எப்படி இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக முயற்சியினுடைய பலனை நாம் கண்டிப்பாக அடைய தான் செய்கின்றோம். அப்படி இருக்கும்போது தொடர் முயற்சியில் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகும்? ஆகவே தான் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் வருகின்றன? நீங்கள் இதை நன்றாக ஆராய்ந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும், நெருக்கடியான சூழ்நிலைகள் தான் சாதனையாளர்களை காட்டுகின்றது. இன்றைக்கி அரசியல் ரீதியாகட்டும், இல்லை ஒரு சமுதாய ரீதியாகட்டும், பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா பல நெருக்கடிகளை, சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த சந்திக்கக்கூடிய முறை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட், இயற்கையாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், அதாவது நன்மையை செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரே சுபாவத்தின் அடிப்படையில் அவங்க செய்கின்ற காரியங்கள் தான் சாதனையாளர்களாக நமக்கு காட்டுகின்றது. அப்போ தான் சாதனையாளர்கள் என்ற புத்தகத்தில் கூட நாம் இடம் பெறுகின்றோம். நாம் அதுக்காக ஸ்போர்ட்ஸ்மேனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொலிட்டிஷியனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம கார்ப்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் நாம் எங்கே இருந்தாலும் சரி, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என்பது இங்கே முக்கியமே அல்ல, நீங்கள் அதை எப்படி செய்கின்றீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கூட சாதனையாளர்கள் என்ற உணர்வை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வரதானங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் நாம் இப்பொழுது மானிடரில் சிறந்த மானிடர்களாக வேல்யூ பேஸ்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் கூட பல மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நாம் இந்த இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையையும் கூட தன்னுடையதாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இதில் நமக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விஷயங்களை நாம் ரொம்ப ஆராய்கின்றோம். அந்த விஷயங்களை ஆராய்வதன் மூலமாகத்தான் நாம் நம்மளையே காயப்படுத்தி கொள்ளுகின்றோம். எப்படி ஒரு காயம் பட்டால் நம்ம அதனால் வலியை பெறுகின்றோமோ, அதே மாதிரி மனதளவில் பல காயங்களை நாம் அடைவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் என்ன பார்க்குறோன்னா விஷயங்களை ரொம்ப ஆராய்கின்றோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இவங்க இதை ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அதனால தான் சொன்னாங்களா, இதனால தான் சொன்னாங்களா, அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அளவுக்கு அதிகமாக நாம் ஆராய்கின்றோம். கடந்த காலங்களிலேருந்து நம்ம பாடங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த பாடங்களை மட்டும்தான் நம்ம நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர, அந்த கடந்த கால நிகழ்வுகளையோ சவால்களையோ அல்லது தோல்விகளையோ நாம் நினைப்பதின் மூலமாக அதே உணர்வுகளை நாம் திரும்ப பெறுகின்றோம். ஆக நம்ம வாழ்க்கையில் பல உணர்வுகள் ஏற்கனவே நாம் பெற்றதையே திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பெறுகின்றோம். அதுக்கு பதிலாக நாம் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை எப்பயாவது அடிக்கடி நினைக்கின்றோமா என்றால் இல்லை. நாம் எதை கஷ்டப்பட்டிருந்தோமோ, இல்லை எந்த ஏமாற்றத்தை அடைந்திருந்தோமோ, அதனால் என்ன இழப்புகளை நாம் பெற்றிருந்தோமோ அதையே அடிக்கடி நினைக்கின்றோம். அதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கின்றது? ஆக நாம் ஏற்றுக்கொள்வதையும் கூட இயல்பாக ஆக்கி கொள்ள வேண்டும், மேலும் அன்கண்டிஷனலாக. ஆக நம்மளுடைய வாழ்க்கை அப்போ தான் இலகுவானதாக சுபமானதாக இருக்கின்றது. நம்மளுடைய சுய விருப்பங்களை பிரபஞ்சமே நமக்கு பூர்த்தி செய்து கொடுக்கின்றது. ஆகவே தான் நாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நமது பாத்திரத்தை நாம் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சிறப்பாக செய்தாலே போதுமானது. அதற்கு முக்கியமாக தேவை ஏற்றுக்கொள்வது. என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது என்னுடைய பலகீனத்தோடு மட்டுமல்லாமல் என்னுடைய பலத்தோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாத்திரம் எனக்காகவே கிடைக்கப்பட்ட பாத்திரம். இதை என்னை விட வேறு யாருமே சிறப்பாக செய்ய முடியாது. நல்லது.